நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடைப்பகுதியில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இந்த 3 தேர்தல்களிலும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் DR பாலு அண்ணன் தலைமையிலான குழுவிடம் எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அதற்கான நியாயமான காரணங்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 தேர்தல்களிலும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான இடங்களுக்கு சென்று பிரச்சார பீரங்கியாக இருந்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் எப்படி தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கிறதோ அதுபோன்று நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் எனது கட்சியின் பொதுக்குழு தீர்மானத்தையும் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறேன். அவர்கள் இந்த செய்தியை உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று உங்களுக்கு நல்ல பதிலை தருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எமது குரல் ஒலிப்பதற்கான வேண்டுகோளுடன் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிடம் இன்னொரு மிக முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும்.